அஸ்ஸலாமு அலைக்கும். இந்திய மகாராஜ்யத்தில் உயர்ஜாதி பாசிசம் ஆட்சி செய்கிறது. புலம்பெயர் சமூகங்களும் தலித்துகளும் ஒடுக்கப்படுகின்றனர். மனிதனை மிருகத்தின் மதிப்பு கூட அளிக்காத இந்தியாவின் இந்த போக்கு மிகவும் கடுமையானது. ஜாதி பாகுபாடு இன்று அல்லது நேற்று தொடங்கியது அல்ல. அமெரிக்காவில் கருப்பின மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டு வெள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்படுகின்றனர். இந்தியாவில் உயர்ஜாதியினர் கீழ்ஜாதியினரை ஒடுக்குகின்றனர். கீழ்ஜாதி மேல்ஜாதி என்ற இந்த பாகுபாட்டை முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் இந்தியா விடுதலை பெறாது. சமீபத்தில் தலித் போராட்டத்தில் பங்கேற்ற தலித்துகள் மீது இரக்கமின்றி துப்பாக்கியால் சுடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அந்த நேரத்தில் தலித்துகள் கூறியது, இனியும் துன்புறுத்தல்களை சந்திக்க வேண்டியிருந்தால் நாங்கள் அனைவரும் இஸ்லாமுக்கு மாறுவோம், நாங்கள் அனைவரும் முஸ்லிம்களாவோம். உண்மையில் இஸ்லாமின் நிலைப்பாட்டிற்கு யாருடைய தேவையும் இல்லை. ஒருவர் கூட நம்பாத இறைதூதர்கள் இந்த உலகில் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். ஆனாலும் இஸ்லாம் நிலைத்திருந்தது. காரணம், இது படைத்த இறைவனின் மார்க்கம், அதை அவனே பாதுகாப்பான். தலித் சமூகத்தின் இந்த அழுகையை கண்டும் காணாதவாறு நடிக்கும் ஆளும் வர்க்கம் விரைவில் இதற்கு பதிலளிக்க வேண்டியிருக்கும். ஜாதி பாகுபாட்டிற்கு எதிராக குரல் கொடுத்ததற்காக உலக கவனத்தை பெற்றவர் நெல்சன் மண்டேலா. கருப்பவர் வெள்ளைவர் என்ற வேறுபாட்டிற்கு இடையில் அவர் வலுவாக போராடினார். ஆனால் உலக வரலாற்றில் முதலாக ஜாதி பாகுபாட்டிற்கு எதிராக குரல் கொடுத்தவர் இறுதி இறை தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த காலகட்டம் இருள் நிறைந்ததாக இருந்தது. மனிதருக்கு, குறிப்பாக பெண்களுக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் அளிக்கப்படாத ஒரு காலகட்டம். 2 திர்ஹம்களுக்கு 2000 உயிர்களை எடுப்பது சிரமமில்லாத ஒரு நூற்றாண்டு. கருப்பவர் வெள்ளைவர் என்ற பாகுபாடு, குலப்பெருமை, தற்பெருமை ஆகியவை ஆட்சி செய்த காலகட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள் என்ற அழகிய போதனையை அவர்களிடையே பகிர்ந்தார். ஹஜ்ஜத்துல் விதாவின் உரையில் லட்சக்கணக்கான தோழர்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றிய உரை இன்றும் வரலாற்றின் தங்கப் பக்கங்களில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, ஓ மக்களே, இன்ன அறவாகி உங்கள் இறைவன் ஒருவனே, உங்கள் தந்தை ஒருவரே. அதாவது நீங்கள் அனைவரும் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாமின் வம்சத்தவர்கள். அரபிக்கு அரபியல்லாதவரை விடவோ அரபியல்லாதவருக்கு அரபியை விடவோ மேன்மை இல்லை. செந்நிறத்தவருக்கு கருப்பவரை விடவோ கருப்பவருக்கு வெள்ளையவரை விடவோ மேன்மை இல்லை. இல்ல பித்தக்வா, தக்வா, இரையச்சம் இல்லாமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலம், கோத்திரம், கபீலையின் பெயரில் பாகுபாடு செய்தவர்களை மனிதநேயமுள்ளவர்களாக மாற்றினார். மரணத்துடன் மல்லாடும் நேரத்தில் கூட தனக்கு அளிக்கப்பட்ட குடிநீரை தன் சகோதரனுக்கு கொடுக்கச் சொல்லி சுட்டிக்காட்டிய நிலையில் பரஸ்பர சகோதரத்துவத்தையும் அன்பையும் அவர்களிடையே வலுப்படுத்தினார். வெள்ளை நிற சல்மானுல் பாரிசியையும் கருப்பு நிற பிலாலுல் ஹபிஷியையும் ஒரே பாத்திரத்தில் உணவு உண்ணச் செய்து ஜாதி பாகுபாட்டிற்கு எதிராக தொடர் போராட்டம் நடத்தினார். இதை பற்றி சுகுமார் காடு பாடுகிறார். தமிழடித்தும் அகங்கரித்தும் கரள் குத்தி பறித்தும் சுவைத்தும் புலச்சார்ந்த கோத்திர குறும்பை காட்டுக்குறுங்க அமைதி சங்கீர்த்தனமாக்கிய நாயகா. சுருக்கமாகச் சொல்லப்போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் இந்த போதனைகளை நம் நாடு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இங்கு வாழும் மக்களின் வாழ்க்கை துன்பகரமாகிவிடும். குறிப்பாக சிறுபான்மை முஸ்லிம் தலித் சமூகங்களின் வாழ்க்கை கடினமாகிவிடும். அந்த துயர அனுபவங்களைத்தான் இன்று தலித்துகள் எதிர்கொண்டு வருகின்றனர். ஆகவே நாம் ஒன்றிணைந்து இந்த நாட்டில் உள்ள பாசிசத்திற்கு எதிராக போராடுவோம். ஜாதி பாகுபாடுகளுக்கு எதிராக குரல் கொடுப்போம். மனிதனை மனிதனாக பார்க்க முயற்சிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் நாட்டில் சிறுபான்மை மற்றும் தலித் சமூகங்கள் எதிர்கொள்ளும் அனைத்து விதமான நெருக்கடிகளையும் நீக்கட்டும். நம் நாட்டிற்கு அமைதி அளிக்கட்டும். ஆமீன்.